ஒப்பீனியன் கொடுக்க போறோம். சினிமா டிஸ்கஷன் பண்ண போறோம். நீங்க நம்ம கரெக்டால சினிமா டிஸ்கஷன் உங்களோட எங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச இல்ல ராவணன் தானே. ராவணன் உனக்கு என்ன பிடிச்சோன்னு அவருக்கு ஓகே கண்மணி பிடிச்சிருக்கான். ஓகே கமாண்டர்னா சரவணா சார். ஓகே சரிங்க. வெற்றிமாறன் சார் வந்து எவ்வளவு படம் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம பாரஞ்சித் சரி உங்களுக்கு பிடிச்ச படம் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச படம் வந்து டிங் 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 தும்மா வாங்கி யாத் பண்ணி வரவங்க சரி அரியரும் பெருமா அப்ப பெஸ்ட் படம். இந்த மொட்டைக்கிட்டே வந்துரும். இல்ல ஈஸ்டோட கேவலமாச்சு. நெல்சன் ஈஸ்டோட கேவலமாச்சு. ஓகே நெல்சன்னா யாரு? நெல்சன் அவர் வந்து டாக்டர். உங்களுக்கு எனக்கு பீஸ்ட் தான். பீஸ்ட் எனக்கு வந்து பார்க்க முடியல. நீங்க தான் சொல்றீங்க நல்லா ஆக்ட் பண்ணா. எனக்கு அவன் எந்த சீரியஸ் படம் நடிச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி ஒத்துக்கணும். சக்தி தான் பாருங்க மாவீரன் சூப்பராங்க. ஓகே ஏன்னா அதுல கொஞ்சம் காமெடி இருந்துச்சுல. அவன் அப்படி மேல பார்த்து பேசும்போது நம்மளுக்கு சிரிப்பு கொஞ்சம் வந்துடும். ஓகே எனக்கு வந்து நான் சொன்ன கோலமா போகலான்னு கூட பிடிச்சிருந்துச்சு. நான் டாக்டர் கூட பார்க்கல. நல்லா இருக்கு கண்டிப்பா ஆரம்பிச்சு நல்லா இருக்கும். இல்ல அவ்வளோ மொக்கா சொல்றதுகள் இல்ல, நல்லா இருந்துச்சு. அல்ல எக்ஸ்டினல்லாம் அவளை காமிச்சிருப்பாரு. அதுல நான் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றது, பீஸ்ட் வந்து ஃபுல்லா எப்படி சொல்றது, ஒரு சின்ன குழந்தை கதை எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு சின்ன குழந்தை எப்படி சொல்றது, சும்மா நமக்கு ஹிசாப்ஸே நம்ம எது வேணா வந்து இங்க அப்படி அந்த மாதிரி அவங்க வந்து விஜய் இருக்கிற அந்த பேருக்காண்டி இவர் வந்து எந்த ஸ்டோரி வேணா போட்டாலும் இது சரியா போயிரும், மக்கள் ஒத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அந்த படத்தை. ஜெயிலர் வந்து நான் சொல்ல மாட்டேன். அது வந்து அது யாராவது என்கிட்ட வந்து சொன்னா அப்புறம் சண்டே தான் போய் ஜெயிலர்லாம் எதுக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய படம்னு சொல்றாங்கன்னு தெரியல. அருண் கூட அடிச்சது எல்லாமே சும்மா அந்த கேரக்டர்லாம் கூட்டு வந்து சும்மா நடிச்ச கேமியோ மூவிஸ் தான். கேமியோ அதான். மற்றபடி இது ஒரு இது இல்லை, இந்த வில்லனை சொல்லலாம். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இந்த ட்விஸ்ட் கொஞ்சம் இருந்துச்சு நல்லா. அதோட இவ்வளோ 600 கோடி 605 கோடி அது இதுதான் ஜெயிலர் 2 தான் காப்பாற்றும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து அவ்வளோ மொக்கம். ஓகே அடுத்தது வந்து கார்த்திக் சுப்பராஜ் இல்லம்மா சுப்ராஜ். கார்த்திக் சுப்ராஜ் ஜோக் இந்த மாதிரி ஜோக்கரிங்க அப்ப சப்பு தான் நடிக்கிறேன். ஓகே எனக்கு ஃபேவரட் மூவி வந்து அவருக்கு வந்து ஜிகர்தண்டா பார்ட் 2 நல்லா தானே இருந்துச்சு சார். பார்ட் 2 நல்லா இருந்துச்சு. ஆனா பார்ட் 1 வந்து அவ்வளோ ரிலேட் ஆகல. சின்ன வயசுல இருந்து விஜய் சூப்பர்ல எப்போதும் போனோம், அதை பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு பார்ட் 1 தான் பிடிக்கும். அவரோட ஃபேவரட் மூவி. அப்போ அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. பார்ட் 1 நல்லா இருக்கும் நெசமாவே. அல்ல நான் இப்ப சொன்னா தப்பா இருந்துச்சு. நீங்க பார்ட் 2 ஏன் பார்க்கலாம் தான் கேட்டேன். பார்ட் 2 நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவ்வளோ ரிலேட் ஆகல. எனக்கு பார்ட் 1 ரிலேட் ஆச்சு. எனக்கு வந்து மாவன் படம் நல்லா இருந்துச்சு. அது வந்து அவர் எல்லா படமே வந்து ஒரு ஐடியாலஜி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. வந்து இந்த படம் வந்து ஐடியாலஜி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுல வந்து ஒரு கேரக்டர் வந்து ஓவர் ஷாட் பண்ணிட்டு அந்த ஐடியாலஜி அந்த விக்ரம் கேரக்டர். ஏன்னா இதுல பேட்டர்ல இருக்கும். ஆனா அவ்வளவு ஒரு பக்கா கமர்ஷியல் படம். இது வந்து அவ்வளோ கமர்ஷியலாவும் போல அவ்வளோ இதாவும் போல. சரி அப்படி சொல்றேன் நான் வந்து. ஆனா தியேட்டர்லயும் வரல. வந்துச்சுன்னா நல்லா அந்த பேருக்கும் சூப்பரா இருக்கும். பேட்டை நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து மொக்க சொல்றது இல்லை. பேட்டை வந்து புதுசா வந்து இப்படி கூட்டு வர மாதிரி. ஆனா அது கதை வாய்ஸா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மற்றபடி நல்லா இருந்துச்சு. புதுசா கொண்டு வர்றது நல்லா இருந்துச்சு. இன்னும் உனக்கு என்ன பிடிச்சது? அடுத்த டைரக்டர் ஹெச் வினோத். சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச படம். ஹெச் வினோத். ஓகே ஹெச் வினோதுக்கான எனக்கு தீரன் அதிகாரம் உண்டு. அப்ப இந்த இது படம் அது என்ன வலிமை படம் பிடிக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் வலிச்சிச்சு. அது துணி ஃபேனா நீங்க? இல்ல தீரன் அதிகாரம் உண்டு. அம்மா சாப்பிட்ட ஆரம்பிச்சு அது வலிமை எல்லாம் ஒரே அதுதான். வலிமை வந்து துணிவை 2. எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் சதுரங்க வேட்டை. அந்த படம் நீங்க பாத்துருக்கலாம். செம்ம படம் அது. மணிஷ் அது வந்து அந்த வேலை இப்பவும் இல்லாது. ஆனா அப்படி இருந்த அந்த கேரக்டர் வந்து பணம் தான் எல்லாம் இல்லைன்னு சொல்லி கடைசியில காட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த அவன் வந்து அந்த லோ லெவல்ல போன கடுத்து அவனுக்கு புரிய வந்துச்சு பணம் எல்லாமே கிடையாது, இதுவும் தேவைப்படுது. ஸோ ஆனால் ரியல் லைஃப்ல பார்த்தா பணமும் தேவைப்படுது, இதுவும் தேவைப்படுது. பணம் வந்து என்ன சொல்ல நான் அப்ளிகேட்டரின்னு சொல்லுவாங்களே, அது இல்லாமல் வாழ்க்கை வராது, அந்த மாதிரி சொல்லலாம். அதை விட சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நல்லா ஃபர்ஸ்ட் படமே சூப்பராக பண்ணாரு. அந்த ராஜதந்திரம் பார்த்துருக்கியா? இல்லையா? ராஜதந்திரம் அந்த வில்லனுங்க வந்து நகையெல்லாம்
அந்த மாதிரி சதுரங்க விட்டு ஒரு சூப்பரான படமா இருந்துச்சு. So, வந்து நல்லா ஏமாத்துறது, அவங்கள வந்து ஏமாத்துறது செம்மையா இருந்துச்சு அந்த படம். லில்லி புட்டுலாம் ஆமாமா இது சூப்பரா அந்த ஏமாத்திட்டு சூப்பரா இருந்துச்சு அந்த படம். கோயில்ல இருக்க மேல இருக்க இதெல்லாம் எடுத்து மாத்தலாம். ஆமாமா ஓகே அடுத்து சீன்ட்டேன் சரி கேஸ் பண்றாங்க. அப்போ துப்பு வருவாங்க எல்லாரும். தீரன் அதிகாரம் நல்லா இருக்கணும். ஏன் அதிகாரம் செம்ம படம். அது வந்து அது வந்து அது இருந்துச்சு ரியல் biography. அதான் அது ராஜஸ்தான்ல போயிட்டு அந்த படம் அப்படி சூப்பரா எடுக்கிறது வேற லெவல். நல்ல படம். ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அப்படிதான் இருக்கும். கார்த்திக் சரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் இப்பதான் கொஞ்சம் அந்த ஜப்பான் அந்த படம்னு சொல்லிட்டு பண்றாங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே இவன் சொல்ல நீ சொல்லு. வலிமை எனக்கு இந்த படம் தான் பிடிச்சிருந்துச்சு. இது தீரன் அதிகாரம் இல்ல உனக்கா சதுரங்க வேட்டை சதுரங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த படம். அதுக்கு அடுத்து தீரன் பார்க்கலாம். இது பார்த்தனா அதுக்கு அடுத்து ஜனநாயகம் இது பார்த்தேன். இவங்களுக்கு பார்த்தேன். தீரன் பார்த்தேன். அதுக்கு அடுத்து பார்த்தது வலிமை. அதுக்கடுத்து ஒன்று பார்த்தீங்க. பிடிக்காம போயிட்டு அதுக்கடுத்து ஒன்று பார்த்தீங்க. அதுக்கடுத்து துணிவு. அதுக்கடுத்து ஒன்று பார்த்தீங்க. அடுத்து ஜனநாயகம். கட் பண்ணிடுறேன். சரி ஓகே. அடுத்தது நம்ம நாளைக்கு கேட்டா மிஸ்கின் சார் அவங்களை பிடிச்ச படம் சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ ரீசெண்டா சொல்லுவோம். ஓகே நம்ம இப்போ பெரிய ஆக்டர் ஆயிட்டோம். ஓகே எனக்கு ஃபேவரட் மூவி வந்து சைக்கோ. அந்த அவர் யாரு உதயகன்யா. தம்பி அவர் இப்ப வர போறாருல 4ஆம் தேதி வந்துருவாரு பாரு. எல்லாரும் கிளிப்பாரு. என்னது உதயநிதி இருக்காரு அந்த படத்துல. அவரு பிளைண்டா இருப்பாரு. அதுல அந்த வில்லன் அப்படி கீழே இருந்து க்ரால் அப்படி மக்கள் எப்படி இப்போ பிளைண்டா இருக்காங்க பொலிட்டிக்ல. அந்த சைக்கோ படத்துல வந்து வில்லன் அந்த ஹீரோயின் எல்லாமே சிஎம் ஆக ட்ரை பண்ணுவாங்க. சைக்கோ சரி நீங்க சொல்லுங்க உங்க ஃபேவரட் படம் மிஸ்கின் தான். நீங்க சொல்லுங்க கொஞ்சம் அப்பப்போ அடிக்கணும்ல. இல்ல அந்த சைக்கோ படம் வந்து அந்த பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். அந்த படத்துல வர பாட்டு மறந்துட்டு மச்சான். அந்த பாட்டு நல்லா இருக்கும். நம்ம மிஸ்கின்ஸோட ஃபேவரட் படம் சொல்றோம். மிஸ்கினோட நம்ம பாட்டை பத்தி பேசலாம். இல்ல அந்த படத்துல அவருக்கு படத்துல நிறைய பாட்டு படத்துல பாட்டுலாம் சூப்பரா இருக்கும். ஸோ அப்போ அந்த படம் ஏன் உங்களுக்கு பிடிச்சது? அப்படி கேட்கலாம். ஆனா அந்த வில்லன் அப்படி கொஞ்சம் நல்லா இருந்தது. வில்லன் லாஸ்ட்ல இறந்துருவாரு வில்லன். அந்த படம் பார்க்கலையா? யார் வில்லன்? யார்ல வில்லன்? அசிங்கமா இருக்குமா? யார் வில்லன்? வில்லன் வந்து யாரோ ஒரு நாலு புதுசா நார்மல் கேரக்டர் தான். அப்புறம் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. இந்த பிசாசு. உங்களுக்கு பிசாசு படம் பிடிச்சிருந்துச்சு. செமையா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல 2 படம் ரிலீஸ் ஆச்சு. பிசாசும் ரிலீஸ் ஆச்சு, டார்லிங்கும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா ஆக்சுவலி வந்து இது 2 பேர் உல்ட்டா வச்சிருக்கணும். இந்த படத்துக்கு டார்லிங் பேர் வச்சிருக்கணும். ஏன்னா அவ வந்து பேய் இவங்க தான் சுத்திட்டு இருக்கும். அந்த படத்துக்கு பிசாசு என்ன பைத்தியக்கார மாதிரி வந்துட்டு இருக்கும். தொட்டா வந்துட்டு இருக்கு. தொட்டா வருதுன்னா பாத்துக்கிட்டால பிசாசு நிக்கணும். தொடர்னாலதான் பாத்துட்டு பிசாசு படம் நல்லா இருந்துச்சு. அது வந்து அந்த மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு புது ஒரு ஆக்டர் கூட்டு வந்து எல்லாமே புதுசா தான் இருந்துச்சு. வெறும் அந்த இவர் மட்டும் தான் இருந்தாரு. அந்த அம்மாராதா அவரோட பையன் அவர் தான் இருந்தாரு. மற்றபடி எல்லாமே புதுசா இருந்துச்சு. அந்த புதுசா இது வச்சு ஒரு சூப்பரா அதை கொண்டு வந்த கடைசியில அந்த ஆப்பிள் இது அந்த இதெல்லாம் மூமெண்ட்லாம் ஆமா அந்த பேய் வர்ற சீன்ஸ் எல்லாம் வச்சு அந்த இது ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? அந்த இவர் வந்து அந்த பேய்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு தெரியுமா? அதுலாம் செம்மையா இருந்துச்சு. அது செம்மையா அந்த படம் சூப்பரா இருந்துச்சு. அந்த கடைசியில அந்த பேய் வந்து அப்படி தூக்கி கொண்டு போயிட்டு அது தன்னைத்தானே சாவடிக்கிறது. அதெல்லாம் எப்படி யோசிச்சாருன்னே தெரியல. செம்மையா இருந்துச்சு. அடுத்தது வந்து வெங்கட் பிரபு. உங்களுக்கு அவன் சொல்லல. எனக்கு இது அடுத்த டைரக்டர் வந்து வெங்கட் பிரபு. எனக்கு ஃபேவரட் மூவி வந்து மங்காத்தா. மங்காத்தா அளவுக்கு இல்ல ப்ரோ. மங்காத்தாலாம் இல்ல இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. ஓகே மங்காத்தா படம் எனக்கு வந்து சென்னை 21 படம் நல்லா இருந்துச்சு. அது அந்த கிரிக்கெட் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன கேரக்டர்லாம் ஆக்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த சின்ன ஆக்டர்ங்களா அந்த டைம்ல சின்ன ஆக்டர் தான். ஜெய் மிர்ச்சி சிவாலாம் அந்த டைம்ல சின்ன ஆக்டர் பார்ட் 1ல சின்ன க்ரோயிங் ஆக்டர் கொண்டு வந்து டப்பிங் செம்மையா. ஆமா அது அந்த கிரிக்கெட்டோட கொண்டு வந்தது படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அந்த அப்பதான் சென்னையும் அப்போ கப் அடிச்சிருந்தீங்க அந்த டைம்ல. அப்படியா? ஓகே சென்னை கப் அடிச்சிருந்துச்சு. இல்ல சென்னை படம் வேற. சென்னை மாசுன்னு சொல்றாங்க. மாசுங்கிற மாசுலாம் பண்ணி யாரெல்லாம் மாசுங்கிற மாசு சென்னை 28 மங்காத்தா. சூர்யா வயசு வந்து செத்து பேர் வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க.
இவங்க எல்லாரும் செத்ததுக்கு அப்புறமும் அவன் 2வது படம் கூட ஹெவன்ல போயிடுவான் தெரியுமா? எப்போ? First செத்தா கூட ஆமா. அச்சா அவங்க அப்பா தெரியுமா வச்சு அது பெரிய மிஸ்டேக் அது. ஜப்பான்காரன்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா படம் அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு அச்சா அந்த மேல போற வரைக்கும் நல்லா அது கரெக்டா காமிச்சாங்க. கடைசில எதுக்கு அவங்க ஒண்ணா சேர்ந்து போறாங்க அதெல்லாம் எப்படி எல்லாம் இருக்காரு. ஓகே அடுத்தது வந்து நம்ம ஜிவிஎம் ஏய் ஏடா ஸ்கெட்சா மச்சி வீடு பக்கத்துல இருக்கு வாரியா. நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். பாத்துட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்க? சரி சரி ஓர கலையாதீங்கப்பா. ஜிவிஎம் ஹேய் நானும் வந்து இது ஒரு இது போலீஸ்காரனா ஆயிடுச்சு. நான் பாத்துட்டே இருக்கேன். ஹே போட்டோம் நான் ஒன்று. சரி சரி ஓகே ஜிவிஎம் का फेवरेट மூவினா எனக்கு வந்து வாரணமாயிரம் படம் பிடிச்சிருந்துச்சு. அது வந்து அந்த மோட்டிவேட்டிங் அந்த 6 பேக் வச்சுட்டு பாடி பில்டிங் அப்புறம் ஐ வாண்ட் திஸ் மா. ஆனா குடிக்கிற அதெல்லாம் நான் வந்து ரிலேட் பண்ணல. ஜிவிஎம் வந்து அந்த ஜோதிகாவோட சூர்யா ஜோதிகா இருப்பாங்களா காக்கா 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 ஓகே ஓகே அந்த காக்கா கடல் காக்கா. உங்களுக்கு எனக்கு இது சிம்பு விழுது. அந்த மன பெண்ணே ஜுசி அச்சா ஜெஸ்ஸி படம் ஜெஸ்ஸி என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? இது படம் என்ன வரது சமையல் அவருக்கு படம் எப்போதும் ஒரு பேராகிராஃப் அளவு தான் இருக்கும். பேரலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நல்ல பேர்ல ஏதோ 3 வேர்ட் ஆன அந்த படம் கண்ணும் சொல்லிருக்காங்க. கண்டிப்பா அதான் போலீஸ் வேற படம் அது. இந்த படம் சொல்லி மச்சி இந்த கமல்ஹாசன் கூட ஜோதிகா ஒரு படம் நடிச்சிருப்பாங்களா? இல்ல மச்சி நான் பக்கத்துல சாப்பிட்டு இருந்தேன். இல்ல அது சூப்பர் படம். இரும்பு திரை இல்ல ஓகே அது விட்டுருங்க. அந்த படம் போட்டோ போட்டுறலாம் சிம்பு கூட படம் ஜெஸ்ஸி அதான் எல்லாம் தெரியுமா? அது பார்த்தோன்னே தெரிஞ்சு நான் போட்டோ போட்டுறேன். ட்ரெயின்ல போட்டோ போட்டுருப்பாங்க அதெல்லாம் போடலாம். அச்சா வா போட்டோ போட்றேன் நீங்க அந்த ட்ரெயின் லீக் போட்டோ. ஓகே அடுத்தது யாரு? நம்ம செல்வராகவன் லெஜெண்டா கடைசில வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு தான் வந்து நம்ம புதுப்பேட்டை அது ஏன் பிடிச்சிருக்கு ஏதாவது சொல்லுங்க. நான் சிரிக்கானா சொல்லலாம். சரிண்ணா ஓகே நான் லைக் பண்ணுன்னு சொல்லலாம். ஒரே செகண்ட் தான். ஓகே உங்களுக்கு? எனக்கு வந்து பிடிச்சது வந்து 1000 பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் படம். எனக்கு அந்த படம் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அந்த கேமராமேனா இருப்பார்ல அவரோட தம்பி தனுஷ். ஆமா அந்த படம் நல்லா இருந்துச்சு. அந்த படமும் அது கொஞ்சம் மோட்டிவேஷன் இருந்துச்சு. சொல்லுங்க. ஓகே அடுத்து வந்து நம்ம எனக்கு இது ரெயின்போ காலனி. ரெயின்போ காலனி தானே? இல்ல 2 வரப்போகுது சொல்லிருந்தாங்க. ஏய் 7G காலனி இல்ல. அது பாட்டு வரப்போகுது. இப்போ அது எடுத்துறாங்க நீங்க எடுத்து முடிச்சிட்டாங்க நீங்க. 7G ரெயின்போ காலனி. 7G ரெயின்போ காலனி. தப்பு தான் சொன்னேன். ரெயின்போ காலனி 7G காலனி சொன்னீங்கனா? ஏய் 7G அவெஞ்சி இந்தியால இப்போதைக்கு 5G வரைக்கும் தான் இருக்கு புரியுதா? ஏய் நான் ரீல் மச்சியும் வரட்டல. காந்திஜி தெரியும். அவர் நோட்ல தான் இருக்கு. பார்லேஜி தெரியும். ஓகே அடுத்து யார்? இப்போதானே சொன்னீங்க. ஓகே அடுத்து வந்து யாருன்னா எதுக்கு இங்க அடிக்க? பாலா. ஓகே 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 அந்த அப்ப கம்பு எடுத்துங்க சார். கம்பு எடுத்து அடிங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சது? எனக்கு வந்து एकदम கிரேசி மூவினா நான் கடவுள். நீங்க கடவுளா? இல்ல ஓகே என்ன சுத்திட்டு இருக்காங்க சொல்லிட்டு நிறைய பேர் சுத்துறாங்க. ஓகே நீங்க எனக்கு நம்ம நானே கடவுள். ஓகே எனக்கு பிடிச்ச படம்னா இந்த நான் வந்து பாலாசருக்கு வந்து நிறைய படம் பார்த்ததில்ல. நான் கடவுள் வந்து பாதி பார்த்திருக்கேன். முழுசா பார்த்தது எனக்கு முழுசா பார்த்த படம்னா பரதேசி படம் பார்த்தேன். பரதேசி அந்த படத்துல உண்மையில அடிக்கடி அடிக்கிற சீன்ஸ்லாம் லீக் ஆகி இதாச்சு. ஆனா அவர் சொல்லுவாரு இப்படி அடிப்பாரு இப்படி கம்பெனி தள்ளிப்பாரு. ஆனா அவரோட டைரக்ட் இப்படி அடின்னு சொல்லுவாரு. ஆனா அடிச்சாரு. அவரோட டைரக்ஷனே அப்படிதான் இருக்கும். அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு. எப்படி பரதேசி எல்லாரும் பாத்துருக்காங்க. முரளி பையன் அவரு படம் சூப்பரா இருந்துச்சு. அந்த அது வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும் தெரியுமா? ஹீரோன புது அந்த டைம்ல புது ஹீரோயின் இல்ல இவ கிரிஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா போயிருக்கும். நம்ம கர்னர்ல எப்படி இருக்கும்? கிரிஞ்ச் இருக்க ஹீரோயின் வரணும். மத்த படத்தெல்லாம் இந்த பிஆர் படம்லாம் எடுத்துக்கோங்க வந்தாலே எரிச்சலா இருக்கும். பட்டன படம் அப்படி இருக்காது. சரி பட்டனகார மெதுவா. சரி இவனுக்கு நீ பால படம் பார்த்தது இல்ல? இல்ல இது இந்த சூர்யா என்ன படம்? பிதாமகன். ஓகே பிதாமகன் பிடிச்ச படம். அடுத்து நான் இன்னொரு படம் வேணும் சொல்லலாம். இது அவனிவன் சொல்லலாம். அவனிவன் செம்ம படம். அவனிவன்ல அந்த கடைசியில அவர் வந்து நங்கா ஓட விட்டுறாங்க தெரியுமா? அதுவும் அவர் வந்து தைரியமா பண்ண அந்த தாத்தா. ஆமா ஆமா ஆக்சுவலி நான் அவர் இது இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்தாரு. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த சீனுக்கு அப்புறம் தான் அவர் இந்த நிர்வாணம் அதை பத்தி எல்லாம் கத்துட்டு இருந்தேன். நிர்வாணம் தெரியுமா? இந்த
ட்ரெஸ் எல்லாம் போடாம அப்படி அது விஷயம். அந்த அவரை ஆக்சுவலி வந்து நிறைய பேர் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு அந்த சீன். நார்மலி ஒரு சீன் அப்படிதான் இருக்கும், எல்லாரும் பாப்பா மாதிரி இறந்துட்டாரு. அப்படி இல்ல, ஒரு கேமரா ஒரு டைரக்ஷன்னா எல்லாரும் இவ்வளவு பேர் இருப்பாங்க, ஆனா அது கேமரால தெரியாது, மற்றபடி எல்லாரும் இருப்பாங்க. அப்படி இருந்தா அவர் வந்து அந்த சீன் வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் அது பண்ணாரலாம் நீக்கடா, அந்த இது சொல்றேன் நான் வந்து அவ்வளவு தைரியமா அந்த ஒரு அவ்வளவு வயசான ஒரு சீனியர் ஆக்டர் அப்படி சொல்றேன். இந்த விஷால் நல்லா அந்த கண்ணு கொஞ்சம் கண்ணா இல்ல கண்ணுதான்ல கேரக்டர் கொஞ்சம் இப்படி பண்ணிவாரு ஒன்றரை கண்ணு. அப்புறம் இன்னொன்னு தெரியுமா, அவன் பண்ணி ஒரு 5-6 மாசம் ஆமா ஆமா அப்படியே அவன் இருந்தான். அப்புறம் இன்னொரு விஷயம் வச்சு அவர் வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரொடியூசர் பையன், அப்படி வந்து அந்த படத்துல வந்து சூர்யா காலையில எல்லாம் விழுந்திருப்பா தெரியுமா, அந்த சீன்லாம் நல்லா பண்ணிருப்பாரு. அது சூர்யா வந்தாரு ஆக்சுவலி, அது ப்ரொமோஷனுக்கா இல்ல நல்லா இருந்துச்சு, ஆனா நல்ல ப்ரொமோஷன் பண்றாங்க வந்து தப்பா இது பண்ணல, ஒரு மக்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்காண்டி அது நல்லா இருக்கும். அப்புறம் ஆரியாவும் நல்லா பண்ணிருப்பாரு. ஆரியா தான் ஆரியா இது நல்ல இருந்துச்சு. ஆரியா கார்த்திக் ஜீவா எல்லாம் நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்றாங்களா, எதுக்கு இப்ப இந்த மொக்க படமா பண்றாங்கன்னே தெரியல. வடக்கு வீட்ல வந்து இந்த சீன் சூப்பரா தெரியுமா, இந்த போலீஸ் வந்து கூட்டு போவாங்க வயித்துக்குள்ள பிளேடு சாப்பிட்டான்னு, ஆமா ஆமா நிப்பாட்டி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சாப்பிட்டியா அப்படின்னு சூப்பரா இருக்கும். ஓகே இப்போ போலாமா எப்படி ஆயிட்டா ரைட்டா. அடுத்த டைரக்டர் சுந்தர் சி பாடுங்க. சுந்தர் சி ஆம்பல சரி ஓகே சொல்லிட்டீங்க, பாடுங்க பாடுங்க பாட்டை பாடுங்க. இது ஆம்பல வேணாமா? ஓகே எனக்கு பிடிச்ச படம்னா அதான் சொல்லிட்டலாம் 4 வாட்டி. ஆம்பளை இல்ல இல்ல ஆம்பளை இல்லையா, நீ ஆம்பளை இல்லையா? ஆம்பளை. எனக்கு அவர் பிடிச்ச படம்னா கலகலப்பு 1, 2 நல்லா. ஓ கலகலப்பு அப்புறம் 1, 2 ரெண்டுமே அரண்மனை 1 நல்லா. எனக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. நான் எல்லாம் நல்லா சொல்றது, நான் அரண்மனை 1 பா. கலகலப்பு 1 ஓகே கலகலப்பு 1 சூப்பராவே நல்லா இருந்துச்சு. பார்த்தலாம் இருக்கு அவர் படம் பண்றதுனா. என்ன படம் நல்லா இல்ல? 3 அரண்மனை 3 நல்லா இல்ல, அரண்மனை 2 நல்லா இல்ல. நீங்க ஸ்பெசிஃபிக்கா இழுக்காதீங்க, அதுக்கு அரண்மனை 3 அங்க ஒருத்தர் ஃபேவரட் அன்பே சிவம். அதுல வந்து கமல்ஹாசன் தான் மோஸ்டாவே இது டைரக்ஷன் அதான் எடுக்க. நீ சொல்லுங்க. அப்படி நான் சொல்லல, அதான் அவருக்கு தெரியும் கமல்ஹாசன் எல்லா படத்துலயும் வந்து அவர் வந்து மோஸ்ட்லி அவர் வந்து இருப்பாரு, சோ அதனால சொல்ல வரல, அவரும் டைரக்டர் தான். அப்படிலாம் இல்ல, ஃப்ளாப் ஆகல மச்சி, அது அந்த டைம்ல ஃப்ளாப் ஆச்சு. இப்போ வந்து IMDbல அதான் கூட. அப்புறம் அடுத்த டைரக்டர் வந்து நம்ம முருகதாஸ். முருகதாஸ் சூப்பர். சொல்லுங்க. தர்பார்ல அந்த கடைசியில குத்துவா தெரியுமா, அவ்வளவு பெரிய ஆள் அவர் வந்து. அவர் என்ன அப்படியே மச்சி அந்த அவர் படம் எல்லாம் பாத்திருக்கேன் மச்சி. சுனில் செட்டி என்ன மாதிரி படம் பண்ணுவாரு, கடைசியில இப்படி கேவலமா கொண்டாரு அவர். எதுக்கு சரி சொல்லு ஒன் ஆஃப் ஃபேவரட். எனக்கு ஃபேவரட் படம்னா சர்க்கார். எனக்கு துப்பாக்கி படம் பிடிச்சிருந்துச்சு, ஆனா துப்பாக்கியோட நல்ல படம்னா இது நம்ம ஏழாமதி தான். அது அந்த பௌத்த தர்மன் கான்செப்டை கொண்டு வந்து, ஏன்னா ஆக்சுவலி நம்ம வந்து பழைய ஹிஸ்டரி நம்ம வந்து பார்க்க மாட்டேங்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பௌத்த தர்மன் அந்த படம் அந்த ஏழாமதிக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பௌத்த தர்மன் வந்து இப்படி எல்லாம் இருந்தாருன்னு தெரிய வந்துச்சு இந்தியன்ஸ்க்கு. ஸோ அது வந்து இந்த மாதிரி பழைய ஹிஸ்டரிலாம் நம்ம வந்து இந்த மாதிரி படத்தோட கொண்டு வரது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து அப்பப்போ ஊர் நாடு பண்ணேன்னா அந்த இலைகளாம் இப்படி வச்சு பண்ணிட்டு கோலப்பட்டிருக்கேன். காத்து இப்படி வர மாட்டேங்குது. துப்பாக்கி தான் சொல்ல, நான் கல்ட் கிளாஸ் துப்பாக்கி அது வந்து 100, 150, 100 அந்த டைம்ல 100 கூட அடிச்சிருக்காரு. தெரியும் சொல்றப்ப நிறைய பேர் 100 கூட அடிக்க இதாயிட்டு இருக்காங்க. தெரியதுக்குலாம் வந்துச்சு தெரியல. கத்தி நல்ல படம். சர்க்கார் தர் அது 2 வருதுல, சர்க்கார் 2 வருதாமா, இன்னும் ரிலீஸ் ஆகல. லீக் ஆயிட்டு பாருங்க. ஓகே வேற என்ன அவ்வளவுதான். ஏல் யார் முந்தாஸ்க்கு எவ்வளவு படம் இருக்கலாம். இந்த படம் மதராசி நல்ல மகராசி. நான் துப்பாக்கி சொன்னோம்ல, துப்பாக்கி சொல்றேன். துப்பாக்கி ஆமா சொல்லு, நீ சொல்லு. அவன் கத்துறான். கத்தி ஏன் கத்தி மேல கத்தி. சமந்தா பாத்திருக்கியா இல்லையா? ஏன் நாங்க ரெண்டு நல்ல படம் சொல்லிட்டு அதனால இல்லன்னு சொல்லு. இல்ல வேற என்ன படம் நல்லா எடுத்துருக்காங்க சொல்லுவாங்க. ஓகே கைஸ், பாத்திருப்பீங்க நாங்க எல்லாம் எங்களோட ஃபேவரட் மூவிலாம் சொல்லிட்டோம். உங்களோட ஃபேவரட் மூவி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சோல பெயின் இருக்கம்ல கைஸ். நாங்க இப்போ உங்களோட ஃபேவரட் மூவிலாம் சொல்லிட்டோம். உங்களோட இல்ல நம்மளோட ஃபேவரட். உங்களோட ஃபேவரட் மூவியை கமெண்ட் பண்ணுங்களா கைஸ். ஏன் கைஸ் இப்படி பண்றீங்க? இது வந்து எங்களோட மூவி சீரிஸோட இன்னொரு ஒரு பார்ட். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை வாட்டி கமெண்ட் பண்ணுங்க சொல்லல. சோ உங்களுக்கு என்ன சொல்லணும்னா சொல்லுங்க. அதான் அடுத்த வீடியோல பாப்போம். அது வரைக்கும் ஸ்டே க்ளூலெஸ். பாத்தீங்களா புதுசா